பெரம்பலூர் அருகே பாடலூரில் நகைக்கடையின் காவலாளியை கட்டி போட்டு கேஸ் கட்டர் மூலம் கதவை உடைத்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடிக்க முயற்சி நடந்துள்ளது. வியாபாரிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அதே ஊரைச் சேர்ந்த தமிழரசன் என்பவர் கடந்த 35 ஆண்டுகளாக நகைக்கடை நடத்தி வருகிறார். இந்த நகைக்கடையில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கடையில் அதே ஊரைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் 15 ஆண்டுகளாக காவலாளியாக பணியாற்றி வருகிறார். 12ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் வழக்கம் போல நகைக்கடையை அடைத்துவிட்டு தமிழரசன் வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் ஜெயராமன் காவல் பணியில் இருந்திருக்கிறார். நள்ளிரவு 1 மணி அளவில் முகமூடி அணிந்து கொண்டு காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் நகைக்கடை காவலாளியான ஜெயராமனை கயிறால் கட்டி போட்டு வாயில் டேப் ஒட்டி கடையின் பின்புறம் உள்ள பகுதியில் அவரை தூக்கி போட்டிருக்கின்றனர். மேலும் கடையில் உள்ள சிசிடிவி கேமராக்களின் திசையை திருப்பி வைத்துவிட்டு நகைக்கடையின் பூட்டை உடைத்து திறக்கவும் முயற்சித்திருக்கின்றனர். கடையின் ஷட்டரை திறக்க முடியாததை தொடர்ந்து அவர்கள் ஏற்கனவே கொண்டு வந்திருந்த கேஸ் கட்டர் மூலமாக கடையை திறக்க முயற்சித்தனர். முன்னெச்சரிக்கையாக அலாரத்திற்கான இணைப்பையும் துண்டித்திருக்கின்றனர். அப்போது தமிழரசனின் செல்போன் எண்ணுக்கு அதற்கான குறுஞ்செய்தி ஒன்று வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்களை அழைத்துக் கொண்டு தமிழரசன் விரைந்து கடைக்கு சென்றிருக்கிறார். ஆட்கள் வருவதை பார்த்த கொள்ளையர்கள் அப்படியே அனைத்தையும் போட்டுவிட்டு அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றிருக்கின்றனர். இதுகுறித்து தமிழரசன் கொடுத்த புகாரின் பேரில் பாடாலூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து உள்ள பகுதியில் நகைக்கடை காவலாளியை கட்டி போட்டுவிட்டு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் பாடாலூர் பகுதியை கடந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் உள்ள வணிகர்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கொள்ளை முயற்சி சம்பவத்தில் அலாரம் அடித்து அதன் உரிமையாளர் கடைக்கு வந்ததால் நல்வாய்ப்பாக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் தப்பித்தது குறிப்பிடத்தக்கது.